சென்னை சூளைமேட்டை சேர்ந்த மனோஜ் ஜெயின் தொழில் ரீதியாக கடந்த 2011ஆம் ஆண்டில் பேங்காக் சென்றிருந்தபோது மதுபான விடுதி ஒன்றில் சந்தித்த நாருமோன் ஜெப்பை என்ற பெண்ணை சந்தித்துள்ளார். அப்போது குடிபோதையில் பலாத்காரம் செய்துவிட பின்னர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அவரை மனோஜ் ஜெயின் சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு கடந்த 6 ஆண்டுகளாக கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்த நிலையில் நாருமோன் ஜெப்பைக்கு 2 குழந்தைகள் பிறந்த பின்னரே அந்த பெண்ணின் வற்புறுத்தலால் இருவரும் 2017ஆம் ஆண்டில் பதிவு திருமணம் செய்தனர். சில மாதங்கள் கழித்து அவருடன் வாழாமல் மனோஜ் ஜெயின் மீண்டும் சென்னைக்கு வந்துவிட்டார். இந்த நிலையில் திருமண பதிவு சான்றை கொண்டு வழக்கு தொடுக்க முடிவு செய்த ஜெப்பை அதில் மனோஜ் ஜெயினின் நண்பர் புரசைவாக்கத்தை சேர்ந்த விகாஸ் கோத்தாரியின் பெயரை கணவர் என குறிப்பிட்டு மோசடி செய்திருப்பதை தெரிந்து அதிர்ச்சி அடைந்தார். இருவரது திருமணத்தின் போது சாட்சியாக சென்றிருந்த விகாஸ் கோத்தாரியும் பாதிக்கப்பட்ட பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் பேங்காக் தூதரகம் மூலம் சென்னை காவல்துறை ஆணையருக்கு அனுப்பிய புகாரில் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர். திருமண மோசடியில் ஈடுபட்ட தொழில் அதிபர்கள் மனோஜ் ஜெயின் மற்றும் விகாஸ் கோத்தாரி இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.